We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டையில் உள்ள முனீஸ்வரர் கோவிலில் ஆடி திருவிழா நடைபெற்று வந்தது. இந்த கோவிலுக்குட்பட்ட 4 திசைகளில் கோவில்கள் உள்ள நிலையில் கீழ்கோட்டையில் உள்ள முனீஸ்வரர் ஈஸ்வரி ஆலயத்தில் திருவிழாவுக்கான பூஜைகள் நடைபெற்றது. அப்போது 7 கிராமங்களைச் சேர்ந்த பூசாரிகள் கோவிலுக்குள் நுழைந்து போராடியதால் பக்தர்கள் பதற்றமடைந்தனர். அக்கோவிலை அறநிலையத்துறையின் கீழ் கொண்டு வருவது தொடர்பாக 7 கிராமங்களைச் சேர்ந்த பூசாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் ஊர் மக்களும் முக்கியஸ்தர்களும் சம்மதம் தெரிவித்துள்ளனர். அதன் காரணமாக இரு தரப்புக்கிடையே முட்டலும் மோதலுமாக இருந்து வந்தது. முன்னதாக அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடாது என மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் 7 ஊர் பூசாரிகள் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் வழிபட எந்த தடையும் இல்லை என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவிலில் திருவிழாவுக்கான பூஜைகள் ஜெகஜோதியாக நடைபெற்றது. அதே ஊரைச் சேர்ந்த வேறு சில பூசாரிகளை வைத்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில் 7 ஊர் பூசாரிகள் கோவிலுக்குள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். அதோடு பூசாரிகள் கோவில் கருவறைக்குள் சென்று அமர்ந்து கொண்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது பூசாரி தரப்பைச் சேர்ந்த ஒருவர் தான் அணிந்திருந்த துண்டை வைத்து கழுத்தை இறுக்கி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் போராட்டக்காரர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கோவில் வளாகத்திலிருந்து வெளியேற்றினர். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.